அந்த விஷயத்த உங்களது குடும்ப உறுப்பினர்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கங்க. இன்றைய நாள் முழுவதும் உற்சாகமா இந்த மாரி விஷயங்களை மட்டும் இன்னைக்கு தவிர்த்துறது நல்லது. மற்றபடி உங்களுடைய வழக்கமான ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இறைவனுடைய அருளால எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். உங்களுக்கு நலன்னா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்க நலமாவே இருக்கோம். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் இருக்கு, என்னென்ன நம்ம செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் இந்த வீடியோ நம்ம அனலைஸ் பண்ணலாம். நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். மேலும் இன்றைய தினம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவனினுடைய பரிபூர்ண அருளானது மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காத அனைத்து நல்ல உயிர்களுக்கும் போய் சேர இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினத்துக்கான வீடியோக்கு போலாம் வாங்க. இன்றைய தினம் 16ஆம் தேதி ஜூலை மாதம் 2022ஆம் வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆணி மாதம் 32ஆம் நாள். இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி தினங்க. இன்றைய தினம் விநாயகர் வழிபாடு செய்வது மிகச்சிறந்த நல்ல பலன்களை தருங்க. இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசியிலேயே புதன் பகவான் இருக்கிறார். ராசிக்கு 12ஆம் இடத்தில் சூரியனுடன் சுக்கிரன் இணைந்து காணப்படுகிறார். மேலும் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகுவுடன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். இன்றைய தினம் காலை 8:45 சந்திர பகவான் இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்தில் நுழைவதால் இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஏற்படுதுங்க. இன்னைக்கு காலையில் 8:45 உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சு இன்னைக்கு முழுசா இருக்குது, நாளைக்கும் இருக்குது. திங்கட்கிழமை பிற்பகல் 12:48 வரை சந்திராஷ்டமம் நமது கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்குங்க. இந்த சந்திராஷ்டமம் பீரியட் எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, இது உங்களுடைய புத்திகளை கொஞ்சம் தடுமாற செய்யும், புத்திகளை கரெக்டாக வேலை செய்ய வைக்காது. ஸோ அந்த விஷயங்கள் காரணமாக தான் சந்திராஷ்டமத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். மற்றபடி இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளாகவே அமையுங்க. உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாகக்கூடிய தருணங்கள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழு சந்தோஷங்கள் உங்களுக்கு எப்போ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, பயணங்கள் செஞ்சு இன்னைக்கு நிறைய செலவுகள் செய்து நீங்கள் ஷாப்பிங் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது உங்களுக்கு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இன்றைய தினம் செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்துவது ரொம்ப அவசியங்க. தேவையில்லாத நிறைய செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினம் புத்தி தடுமாற்றம் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்திக் கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை தவிர்த்து விடுறதுக்காக கண்டிப்பாக பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க. முக்கியமான என்னென்ன செலவு பண்ணணுமோ கண்டிப்பாக அதை பண்ணி ஆகணும்பா. அந்த மாதிரியான செலவுகளை நீங்கள் பண்ணுங்கள். மற்ற செலவுகளை நீங்கள் திங்கட்கிழமை பிற்பகலுக்கு தள்ளி வைக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. கூடுதல் கவனம் கண்டிப்பாக தேவை. எந்த விதமான உங்களுக்கு உடலுக்கு ஒவ்வாத உணவுகளையும் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். மேலும் உங்களது ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், இதை செஞ்சால் நமக்கு இது நடக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி சில ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி சில காரியங்கள் அல்லது உணவுகள் எதாக இருந்தாலும் சரி நீங்கள் தவிர்த்து விடுறது இன்னைக்கு ரொம்ப முக்கியம். ஆரோக்கியத்தில் அதிகமான அக்கறை செலுத்த வேண்டிய நாள் இன்றைய தினம். அதிகமாக செலவு ஏற்படுது அப்படின்னு நீங்கள் கவலைப்படுவீங்க. அப்படி கவலைப்பட்டாலும் உங்களுக்கு ஏற்ப பண வரவுகளும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக வந்து சேரும். எனவே தாராளமாக பணப்புழக்கம் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைய தினத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல செய்தி நீங்களே எதிர்பாராத வகையில் உங்களுக்கு உங்களது மனதை இன்றைய நாள் முழுவதும் உற்சாகப்படுத்தக்கூடிய நல்ல செய்திகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த செய்தியை நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் நல்ல ஒரு புத்துணர்வாக அது அமையுங்க. இன்னைக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக இருக்குது. இன்றைய தினம் ரொமான்டிக் உணர்வுகளுக்கு உங்களுக்கு நல்ல எதிர்பாலனும் இன்னைக்கு இருக்கும். ஆனாலும் யாருடனும் வாக்குவாதம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். குறிப்பாக உங்களது மனம் கவர்ந்த காதலர்கிட்டையோ உங்களை சுற்றி இருக்கிற முக்கியமான நெருக்கமானவர்களிடம் நீங்கள் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. வாக்குவாதம் செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கருத்துக்களில் உண்மையாகவே இருந்தாலும் மற்றவர்கள் அதை புரிஞ்சிக்கக்கூடிய நிலைமையில் இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த நேரம் வரும்போது பேசுறது, டைமிங்கில் பேசுறது ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கு அதுக்கான டைம் இல்லை. ஸோ நீங்கள் வழக்கமான வேலைகளை செய்யுங்க. எப்பயும் போல சிரித்து பேசி ஜாலியாக மகிழலாம். அதனால பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. ஆனால் வாக்குவாதம், இதை நீ இப்படி செஞ்சுட்ட, இதை நீ செஞ்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சில வாக்குவாதங்கள் கண்டிப்பாக தேவையில்லை. நீங்கள் என்ன வாக்குவாதம் செஞ்சாலும் அது பிரயோஜனம் இல்லைங்கிறதுனால அதை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கங்க. கண்டிப்பாக கோபத்தை இன்றைய தினம் கட்டுப்படுத்த வேண்டுங்க. நாவடக்கம் வேண்டும். கோபத்தினால் நீங்கள் தீய சொற்களை சொல்லிவிட வாய்ப்புகள் இருக்கு. எனவே கண்டிப்பாக நாவடக்கத்தில் அதிகமான அக்கறை கொள்ளுங்கள். இன்றைய தினம் மிகச்சிறப்பாகவே இருக்குங்க. உங்களது மனம் கவர்ந்த காதலிருந்து நல்ல ரொமான்டிக் உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினம் சில சமூக மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகளை நீங்க கலந்துக்குவீங்க. அதனால் உங்களது மனம் ரொம்ப இனிமையாக சந்தோஷமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க.
இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திருமணம் செய்யும் பொழுது என்னென்ன உறுதிமொழி எடுத்துக்கிட்டீங்களோ அது எல்லாத்தையுமே இன்னைக்கு நிஜமாகக்கூடிய வகையில் உங்களுக்கு இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாகவே அமையுங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை உங்களது உயிரில் கலந்தவர் என்ற உணர்வு இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு இன்னும் சந்தோஷமா நீங்க இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு அந்த நிம்மதி கிடைக்குங்க. குழந்தைகளுடன் நீங்கள் நேரத்தை செலவிடுறது மூலமாக நிம்மதியான நல்ல தருணங்களை நல்ல சுச்சுவேஷனை நீங்க கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை இன்றைய தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டம் எடுத்து பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க. நம்ம ஆயிரக்கணக்கில் வந்து சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தாலுமே தினசரி நம்ம வீடியோ பார்க்குறவங்க எண்ணிக்கை குறைவாக இருக்குது. மேலும் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க எண்ணிக்கையும் குறைவாக இருக்குங்க. நிறைய பேர் புதியவர்கள் பார்க்குறீங்க. நம்ம பிரத்யேகமாக நமது கடகராசி அன்பர்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கடகம் ராசி அன்பர்கள் இப்பொழுதே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்களுடைய பேராதரவு தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏற்கனவே மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தினத்தில் நான் தெரிவிக்கிறதுக்காக கடமைப்படுத்திருக்கேங்க. மற்றபடி இன்றைய தினம் புதிதாக இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றுறதுக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிளாக் அண்ட் ப்ளூ உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. கருப்பு அல்லது நீல நிறத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம். மேலும் இன்றைய தினம் நம்பர் 1 ஒன்னாம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே எதையும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது குடும்பத்தில் சில வேலை பளுகள் அதிகமாக உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப சுமை கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம். முக்கிய வேலைக்காக நீங்கள் நீண்ட நேரம் காத்திருக்க நேரிடக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு அமையலாம். எது எப்படி இருந்தாலும் சரி இன்றைய தினம் நீங்கள் இறை வழிபாடு மேற்கொண்டு மனதை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள். முக்கியமான செலவுகளை மட்டும் செய்யுங்கள். மற்ற செலவுகளை தள்ளி போடுங்க. உங்களது உடைமைகள் மீது அதிக கவனம் வேண்டும். உங்களது ஆரோக்கியத்திலும் அதிக விழிப்புணர்வு வேண்டும். தேவையில்லாத செயல்களை உங்களது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல்களை கண்டிப்பாக செய்யாதீர்கள். அன்பு உங்களுக்கு இன்னைக்கு அதிகரித்து காணப்படும். அன்பு நிறைந்த நாளாக இருக்கும். சில நல்ல செய்திகளும் உங்களுக்கு வரும். எனவே இன்றைய தினம் மிக மிக இனிமையான நாளாக அமையுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களது கடன் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் நடந்துக்கிறது அவசியம். எந்த விதமான கடன் பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்கள் ஒரு டேட் சொல்லிட்டு நீங்கள் கமிட்மெண்ட் கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் இப்பொழுது கடன் சார்ந்த பிரச்சனைகளை மனசில் வச்சுக்கிட்டு உங்களுடைய வேலைகளை அதை அஃபெக்ட் பண்ணிக்க நீங்கள் கண்டிப்பாக அலோவ் பண்ணாதீங்க. கடன் பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்குங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைய தினம் குழந்தைகளிடத்தில் நீங்கள் கனிவுடன் நடந்துக்கிறது ரொம்ப அவசியம். குழந்தைகளோட நேரத்தை செலவிடுங்க. உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் குழந்தைகள் மூலமாக இருக்குங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத சில செய்திகள் மூலமாக உங்களுக்கு சற்று அலைச்சல்களும் சில வருத்தங்களும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் நீங்கள் அப்செட் ஆக தேவையில்லை. அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. நீங்கள் அலைச்சல்கள் மேற்கொண்டாலும் அதற்கேற்ப பலன் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சந்தேகம்தான். இருந்தாலும் இன்றைய தினம் கண்டிப்பாக நீங்கள் பயணங்களை முடிந்த அளவு தவிர்த்து விடுவது நல்லது. நீண்ட தூர பயணமாக இருந்தால் ரொம்ப அவசியமாக இருந்தால் மட்டும் மேற்கொள்ளுங்க. அவ்வளவு பயணங்களின் போது உங்களது உடைமைகள் மீது கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் காத்திருப்பாங்க. இந்த ஸ்கீம் தரேன் அந்த ஸ்கீம் தரேன் இவ்வளவு பணம் கொடுங்க அவ்வளவு தரேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகளை கொண்டு வருவாங்க. அதை நீங்கள் அன்றைக்கி அலோவ் பண்ணாதீங்க. இன்றைய தினம் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க. கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு. இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் திடீர்னு சில மாற்றங்களை நீங்கள் செஞ்சாக வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படலாம். மாற்றமான சில சூழ்நிலைகள் உங்கள் வியாபாரத்தில் இருக்கும். உத்தியோக பணிகள்லையும் சில மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அலுவலகத்தில் பணிபுரியவர்களுக்கு இன்றைய தினம் வேலை வாய்ப்பில் சில திடீர் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு புதிதாக வேலை கிடைப்பதில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம். இன்றைய தினம் நிதானம் உங்களுக்கு பிரதானமாக தேவைப்படுதுங்க. எனவே நிதானம் இன்றைய தினம் உங்களுக்கு கை கொடுக்கும். இன்றைய தினம் எந்த விஷயத்திலும் கோவைப்பட்டு வார்த்தைகளை விட்டு விடாதீர்கள். கண்டிப்பாக நிதானமும் நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மனதிற்கு பிடித்த அனைத்து வேலைகளையும் செய்யலாம். அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனால் புதுசாக எந்த விஷயமும் ட்ரை பண்ணாதீங்க. புதுசாக நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன், புதுசாக நான் இந்த விஷயத்த ஆரம்பிக்க போகிறேன் இப்போ தான் அப்படின்ற மாதிரி விஷயங்களை இப்போ நீங்கள் செய்யாதீங்க. திங்கட்கிழமை மதியானத்துக்கு மேலே பார்த்துக்கலான்னு விட்டுருங்க நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோ பற்றி உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். மீண்டும் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன். மறக்காம நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனும் ஆல் பட்டனும் எடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.